எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. என் அன்பான பிளேத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். இன்றைக்கி உலக வரிசையில் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அந்த ஸ்கெட்சை அவங்களால முடிக்க முடியல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சை இவங்க எடுக்கிறாங்க, இவங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க அது வெற்றி அடைஞ்சாங்களா, அந்த பிளான் போட்டு அது அங்கேயே ஃப்ளாப் ஆகிட்டு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, அதிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறேங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுந்தால் தான் நிம்மதியோடு எழுந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலப்போ அப்படின்னா அந்த நாளே நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த ஒரு பாடத்தை இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகுது. என்ன வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். அது என் குடும்ப உறுப்பினர்களால் எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், என் நண்பர்களால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், இல்லை ஊடகத்தின் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை நீ எடுக்க போகிற, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நாம் ஒரு கேள்வியை வைத்துட்டு அன்றைக்கி காலையில் எழுந்தோம்னா, என்னடா இன்னும் பாடம் கற்றுக்கலையேன்னு அந்த நாளை நாம் கடக்கும் பொழுது நிம்மதியாக கடக்க முடியும். அப்படி ஒரு பாடம், இந்த பாடத்துக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ நாளா, ஓகே தேங்க்யூ சூப்பர், இன்றைக்கி இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்கிட்ட பாடத்தை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், அது நமக்கு வழிகாட்டும். இப்படி ஒரு வழிகாட்டலை தான் இந்த கிரகங்களும் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரணம் என்னைக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம், நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் தம்பி இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்டவன் எனக்கு சொல்லிட்டான், என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே நீ 10 நாளில் இந்த இடத்த அடைய போகிற தம்பி அப்படின்னு ஒரு இலக்கு எனக்கு கிடச்சிருச்சு, எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளா, 10 நாள் எனக்கு கிடச்சிருமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. எப்படியாவது அது மட்டும் எனக்கு அந்த ஒரு வேலை கிடச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், நான் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் நான் நின்றுட்டா போதும், 10 நாள் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ஹாப்பி. அதே 10 நாளில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் சவால். நான் தினசரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை நான் இன்று சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுது நிம்மதியோடு எழுந்து பாருங்கள். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை ஜெயிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி இதை சமாளிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி என் குடும்பத்தில் இந்த சண்டை வராமல் நான் தடுத்திருக்கேன்டா, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை திருப்திப்படுத்தியிருக்கேன்டா, நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன்டா, என் ஒர்க்கில் இந்த சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்டா, இவங்களோட நான் இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன்டா, எனக்கு கோபமே வரலடா, இப்படிலாம் நமக்கு தோணும். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இது யார் தருவா? குரு தான் தருவார். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தவர் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல், இந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி முதல் நிவர்த்தி அடைகிறார். இந்த நிவர்த்தி அடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிராக்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, என் குழந்தைகளுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமாங்க, குரு இதுவரைக்கும் வக்கரத்தில் இருந்தார், இப்போ நிவர்த்தி ஆகிறார் மார்ச் 17. இந்த நிவர்த்தி ஆகிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் பூட்டப்பட்டிருந்த விஷயங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட போகுது. இது வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் தானே பதிவிறக்கம் பண்ணோம், நம்ம மனசில் உள்ள எண்ணமே பதிவிறக்கம் பண்ண போகிறோம். அது எப்படிப்பட்ட பதிவிறக்கங்கள்? பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு பதிவிறக்கங்கள். பெரிய மனுஷனாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு பதிவிறக்கங்கள். ஹை குவாலிஃபிகேஷனை எப்படி வளர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு பதிவிறக்கங்கள். உங்கள் மனசு இப்போ எப்படி பதிவிறக்கம் பண்ண போது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருந்தீங்களோ, பொதுவாக கன்னிராசிக்காரவங்களோட பார்வை வித்தியாசமாக இருக்கும். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? மேலக்காரை பார்ப்பாங்க, ஸ்டேஜை பார்ப்பாங்க, எப்போ கல்யாணம் முடியும்னு தெரியல, எப்போ சாப்பிட்டு போகணும், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகணும், இப்படி தான் எல்லோரும் யோசிக்கிறது. கன்னிராசிக்காரவங்க 2 விதமான யோசனைகளுக்குள்ளவங்க. என்னென்னா, அதிகமாக அவர்கள் ஒரே நேரத்தில் 3 விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். இப்போது கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கான பதில்களை கொடுக்குறீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் மற்றவர்கள் உடை மீது உங்களுடைய கண்காணிப்பு இருக்கும். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன ரேஞ்சில் போட்டிருக்காங்க, என்ன ஷூ போட்டிருக்கிறாங்க, என்ன கிளாஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன நகை போட்டிருக்கிறாங்க. ஃபோனில் போயிட்டுருக்கு ஸ்பீச்சு, ஆனால் எண்ணத்தில் கண்ணு கரெக்டாக அந்த இடத்த ஸ்பீச் கரெக்டாக அந்த நோட் பண்ணிக்கிட்டு வருது. நம்ம இன்னொருத்தவங்களுடைய ஹைஃபையான வாழ்க்கையை கரெக்டாக நோட் பண்ணணும். அது ஒரு மண்டபமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதில் என்ன மிஸ்டேக் நடந்துக்கிட்டு இருக்குது, அதையும் உங்களுடைய மைண்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது 3மே ஒரே நேரத்தில் சர்வே ஆகிட்டு இருக்கும். இதுதான் கன்னிராசியோடைய குணநலங்களில் வரும். அப்போ என்ன ஆகும்னா, கன்னிராசிக்காரர்கள் இதை மனசில் நிறுத்திடுவாங்க. இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, இது மாதிரி நடந்துக்கக்கூடாது. இது மாதிரி சில விஷயத்தை ஒரு இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆனால் என்ன கற்றுக்கிட்டாலும் சில விஷயத்தை அனுபவிக்கிறதா இருக்குது. என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அது நாம் வைக்கிற அன்பு, நம்ம வைக்கிற நட்பு, நம்ம வைக்கிற நம்பிக்கை. இதெல்லாம் ஏன் இந்த நம்பிக்கையில் அடிபடுறோம், கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம். அதுக்கு பிறகு நம்ம கற்றுக்கிட்டது வேலை செய்ய போகுது. 8வது படிக்கிறோம், 9வது படிக்கிறோம், 10வது படிக்கிறோம், 12வது படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம். படிக்கிறப்பேவா இதெல்லாம் வேலை செய்யுது? நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்க, மறுநாளே அந்த எக்ஸாம்னால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்கள்? ஏதாவது ஒன்று இல்லை. அது என்ன பண்ணுது? ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போகும்போது நமக்கு அது பிரயோஜனமாகுது. படித்தது ஒரு நேரம், பயன்படுறது ஒரு நேரம். இப்போ நீங்கள் ஒரு கல்யாண மண்டபத்திலையோ ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் முப்பிரிவுகளாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். எங்கே போனாலும் இப்போ கன்னிராசிக்காரவங்க, நீங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா கூட ஃபோனும் பேசிப்பீங்க, இந்த ஆஃபீஸில் யார் தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க, யார் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க, யார் உங்களை நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கம்யூனிகேஷன் கனெக்ஷன் உங்களோட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுதான் கன்னிராசி. இப்போ இந்த குரு வக்கரத்தில் நிவர்த்தி அடைகிறார். இப்போ என்ன ஆகும்னா, முன்னாடி தெரிஞ்ச விஷயங்கள், முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக வரப்போகுது. இது மூலமாக என்னென்னா, உங்கள் குடும்பத்தோட கண்ணியத்தை காப்பாற்ற போகிறீங்க. நம்ம மேலே ஒரு அழுக்கு விழுந்துடக்கூடாது, கரை விழுந்துடக்கூடாது, வருத்தப்பட்டுடக்கூடாது, நம்மளை ஒருத்தம் இப்படி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக ஃபைலெல்லாம் மூவ் பண்ணுவீங்க. இப்போது உங்கள் பிள்ளைங்களை எடுத்து பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க, நீங்கள் பண்ணுற வேலையை எடுத்து பார்ப்பீங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களை இப்போ ரிசர்ச், நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பாக உங்களை நோட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். கரெக்டுப்பா, சிவஸ்ரீ சொல்கிறது கரெக்டு, நான் இப்போ என்னையை சரி பண்ணிக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் நான் சரியாகிட்டு இருக்கிறேன். ஸோ இனிமேல் நான் இன்னும் எப்படி இதில் டெவலப் பண்ணணும், எதை குறைக்கணும், எதை ஏற்றணும், இதை கரெக்டாக
கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுதான் இந்த நேரத்தோட விஷயம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு புதன்கிழமையும் வெனஸ்டே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சின்ன பரிகாரம். நடராஜர்னு சொல்லுவோம். சிவாலயத்தில் 5 சிவரூபங்கள் உண்டு. கால பைரவராக சிவபெருமான் இருப்பார், லிங்கோத்பவராக இருப்பார், நடராஜராக இருப்பார், குரு தட்சிணாமூர்த்தியாக இருப்பார், மூலவர் சிவலிங்கமாக இருப்பார். இந்த 5 பேரில் 5 பேரையும் ஒவ்வொரு டே நம்ம வழிபாடு பண்ணால் நல்லது. அதில் கன்னிராசிக்காரர்கள் எவ்ரி வெனஸ்டே நடராஜரை பிரார்த்தனை பண்ணுங்க. வேணா புதன் வந்து கனெக்ட் ஆகணும். புதனுடைய நடராஜர் கனெக்ட் ஆகும்போது உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படும். ஒத்த காலில் நின்று அதை ஜெயிக்கலாம் நம்மளால். நம்ம ஏதாவது ஒன்று ஆசைப்படுறீங்க சொல்லுவாங்கள்ல, நடராஜர் பார்த்துறீங்களா, எத்தனை காலில் நிற்கிறார் பாருங்கள். நடன கோலத்தில் இருப்பவர், அதனால தான் நடராஜர் இல்லையா? அப்போ ஒரு காலில் தான் நிற்கிறார். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சபதமாக எடுத்துக்கோங்க. குரு வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கார். நடராஜரை புதன்கிழமை போய் ஒரு கனெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. போய் நடராஜா நல்லா இருக்கியான்னு கேளுங்க. நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுவேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் ஆசையின் காரணமாக, இப்போ கொஞ்சம் திருந்திட்டேன், வருந்திட்டேன், என்னை கொஞ்சம் மாற்றி விடு. இதே ஆசை இப்போ சில விஷயத்தில் மேலே வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் நடத்தி கொடு. இது கௌரவ பிரச்சனை, கொஞ்சம் மிஸ் பண்ணிடாத. ரொம்ப சகஜமாக நடராஜரோட ஒரு சின்ன ஸ்பீச், ஒரே ஸ்பீச் ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு அப்போ நீங்கள் என்னை நினச்சி பார்ப்பீங்க. பரவாயில்லையே, இது ஒரு நல்ல வழியாக இருக்கேன்னு. ரொம்ப செலவே கிடையாது. ஏன்னா இந்த குரு வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது ஒரு நல்ல பிளானிங்கை கொடுக்குறார், நல்ல வழியை கொடுக்குறார். ஏதை நம்ம மிஸ் பண்ணுவானே? நடராஜரை வழிபாடு பண்ணுவோம், நலம் பெறுவோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உங்களோடு நான் என்றும் தொடர்பில் இருப்பேன். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்மளால் வருதான்னு கேட்டால் நம்மளால் வரல, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களால தான் வரும். அவங்க ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும். நமக்கு பெயின் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக நம்ம இருக்குன்னு நினப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே குரு அருள் பெற்றவர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பேன், நல்லது நடக்கும். அந்த குருவும் அந்த ஆண்டவனும் இந்த சிவஸ்ரீயும் உங்களோடு ப்ளே தமிழ் வாயிலாக துணையாக இருப்போம். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும். நம்மளுடைய தாரக மந்திரம் நல்லதே நடக்கும்.